ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஜனநாயகன் படத்தோட ஆர்ட் டைரக்டரான செல்வகுமார் அவர்கள் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, படம் வந்து ரிலீஸ் ஆக போகிறது ஜனவரி தான். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இப்போ நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ண முடியாது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, விஜய் சார் கூட நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அதுவும் அசிஸ்டன்ட் ஆர்ட் டைரக்டராக பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோட முதல் படமாக ஆர்ட் டைரக்டராக நான் ஃபஸ்ட்டு பண்ணுற படம். டைரக்டர் ஹச் வினோத் அவர்கள் வந்து என்னை வந்து பல படங்கள்லேருந்து அப்சர்வ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதனால் வந்து அவர் என்னோடய படங்கள் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜனநாயகன் படத்தோட எல்லா ஸ்கிரிப்ட்டுமே வந்து அவர் வந்து எனக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடியே 2 மாதத்துக்கு முன்னாடியே ப்ரீ ப்ரொடக்ஷன் பிளானிங்கும் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் என்கிட்ட. ஜனநாயகன் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செட்டில் தான் எடுத்தது. ஸோ அங்கே நாங்கள் வந்து பக்காவாக பிளான் பண்ணி எல்லாத்தையுமே வந்து செட் என்விரான்மெண்ட்லேயே எடுக்கணும் அப்படிங்கிற முடிவோடு தான் இருந்தோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இனிஷியலாக வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஒரு பீச் செட்டும் போடணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணோம். ஆனால் தளபதி விஜய் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, அவர்கிட்ட கேட்டதுக்கப்புறம் அவர் வந்து சொன்னார், இல்லை இது வந்து ரியல் பீச்லேயே நம்ம போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். தளபதி சொன்ன உடனே நாங்கள் இமீடியட்டாக வந்து ஓகே, செட்டு போடாமல் ஒரிஜினல் பீச்சுக்கே போனோம். ஸோ அதனால் ஈசிஆர் பக்கத்தில் இருக்க ஒரு பீச்சில் வந்து இந்த ஷூட்டிங்கை வந்து எடுத்தோம். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட் டைம் ஷூட்டிங் வந்து சீக்வன்ஸை வந்து எடுத்தோம். என்னோட ஆரம்ப காலத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா டைரக்டர் வினோத் அவர்கள் வந்து என்னோடய ஒர்க்கை வந்து ரொம்பவே ரசித்தார். அவர் மட்டும் இல்லை, ப்ரொடியூசர்ஸுமே ரொம்பவே ரசித்தாங்க. அதனால் வந்து எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதனால் வந்து என்னோடய ஒர்க்கை பார்த்துட்டு வினோத் அவர்கள் என்னை கூப்பிட்டு சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து வாழ்நாளில் முக்கியமான ஒரு பெரிய அப்ரிஷியேஷனும் கூட அது. அவர் என்ன சொன்னார்னா அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ராஜமௌலி சார் கூடயோ இல்லை சஞ்சய் லீலா பன்சாலி கூடயோ வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது வந்து எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய அனுபவமாக நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஜனநாயகன் அப்டேட் வந்து இனிமேல் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஒவ்வொருத்தராக பேட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஜனநாயகன் ஒவ்வொரு அப்டேட்டுக்குமே வெயிட்டிங். ஸோ நல்லதே நடக்கும், கான்ஃபிடண்ட்டாக இருப்போம், வெற்றி நிச்சயம்.